Hi NEET aspirants, welcome to Vari Medical Academy. Vari Medical Academy சார்பாக அனைத்து விதமான டாபிக் சார்ந்த ஒவ்வொரு வீடியோவும் இனி வரும் நாட்களில் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இதை சார்ந்த சந்தேகங்கள், கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் பாஸ் பண்ணுங்கள். எங்கள் எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆம்பியர் விதி பார்க்க போகிறோம். ஆம்பியர் விதி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லைன் இன்டெக்ரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஓவர் அ க்ளோஸ்டு லூப் ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் ஆஃப் என்க்ளோஸ்ட் கரண்ட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஓகேவா? அப்போது கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டுருக்குன்னா நம்ம இப்போ வைக்கும்போது கரண்ட் இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டக்டர். தென் இது வழியாக என்ன ஃப்ளோ ஆகிட்டுருக்கு? கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படின்னா இந்த 4 ஃபிங்கர்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணணும் தெரியும். அப்போது நமக்கு எப்படி ஃப்ளோ ஆகும்? இந்த டைரக்ஷனில் எது ரெப்ரசன்ட் பண்ணும்? மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நமக்கு இருக்கும். சரியா? இப்போது சப்போஸ் ஒரு லூப்புக்குள்ளே இப்போ நிறைய கண்டக்டர் இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போது 1 ஆம்பியர், இது வந்து 2 ஆம்பியர், 3 ஆம்பியர். அப்போது இது வந்து நம்ம ஆம்பியர் விதியில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்ட்டு டிஎல் வெக்டார் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? மியூ நாட் டைம்ஸ் ஆஃப் இதுக்குள்ளே மொத்தம் எத்தனை மின்னோட்டங்கள் இருக்குது? ஆட் பண்ணோன்னா 1 + 2 + 3. அப்போ டோட்டலாக நமக்கு மியூ நாட் 6 டைம்ஸ் ஆஃப் மியூ நாட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேவா? இதை பயன்படுத்தி நம்ம உருளை வடிவ கடத்தினால் உருவாகக்கூடிய காந்தப்புலத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உருளை வடிவ கடத்தினால் உருவாகும் காந்தப்புலம் நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயும் நம்ம மொத்தம் எத்தனை டைப் எடுக்க போகிறோம் அப்படின்னா 3 டைப் எடுக்க போகிறோம். ஒன்று வந்து சாலிட், இன்னொன்று திக் டைப், இன்னொன்று வந்து தின் டைப் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு ஒரு கடத்தியில் வந்து கரண்ட்டை வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி எடுப்போம்? இந்த கடத்தியிலேருந்து செங்குத்தான திசையில் தான் என்ன உருவாகும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த கடத்திலேருந்து ஒரு 8 டிஸ்டன்ஸில் பீன்ற பாயிண்டில் நமக்கு என்ன உருவாகும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகும். அப்போ செங்குத்தாக எடுக்கும்போது மட்டும்தான் இந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமமாக இருக்கும். அதே மாதிரி இந்த கடத்தியில் வந்துட்டு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபைன் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம இங்கே ஃபைன் பண்ணோம் அப்படின்னா இந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன அப்படின்னா 0. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம உருளை வடிவ கடத்திக்கும் நம்ம இதை அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடத்தியில் வெளிப்பக்கம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காந்தப்புலம் ஃபைன் பண்ண போகிறோம். இது நம்ம எடுத்துக்கிறோம். இந்த உருளை வடிவ கடத்தியில் இதன் வழியாக நமக்கு என்ன ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படின்னா கரண்ட் வந்து நமக்கு ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இந்த ஆக்சஸ் வழி என்ன ஆகிட்டுருக்கு? கரண்ட்டு ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம எடுத்துக்கிற டைப் வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு திண்ம உருளை எடுத்துக்கலாம். இந்த திண்ம உருளையில் இதோட மையத்திலேருந்து இதுவரை இருக்கிறது என்ன அப்படின்னா இதோட ரேடியஸ். இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? கரண்ட்டு ஃப்ளோ ஆகக்கூடிய கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு என்னது? 0. எப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்ஸிமமாக இருக்கும்? இந்த கடத்தியிலேருந்து செங்குத்தான ஒரு தொலைவில் காந்தப்புலம் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கடத்தியில் இந்த அச்சில் அப்போ அது நம்ம என்னன்னு சொல்லலாம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த பாயிண்ட்டில்? சென்டர் பாயிண்ட்டில் நமக்கு வந்து வேல்யூ என்னவாக இருக்கும்? 0. ஓகேங்களா? அதே மாதிரி இதிலேருந்து நம்ம எங்கே இப்போ நமக்கு இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுறனால நமக்கு வந்து என்னாகும்? இதே செங்குத்தான ஒரு பாயிண்டில் வந்து நமக்கு என்ன உருவாகும் அப்படின்னா காந்தப்புலம் உருவாகும். அப்போ நம்ம இதை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லூப் வந்து என்ன பண்ணலாம்? வரையலாம். இந்த லூப் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆம்பியரின் சுற்று அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம ஆம்பியரோட சுற்று விதியை நம்ம என்ன பண்ணலாம்? ஃபைன் பண்ணலாம். ஆம்பியரோட சுற்று விதிக்கான ஃபார்முலா என்னது? க்ளோஸ்டு இன்டெக்ரல் b வெக்டார் டாட் dl வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ. இங்கே ஏன் ஒரே ஒரு ஐ மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம்? ஏன்னா இது ஆக்சஸ் வழியாக இப்போ நமக்கு என்ன ஆகிட்டுருக்கு? இந்த அச்சின் வழியாக மின்னோட்டம் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அப்போது இப்போ இந்த ஆம்பியரோட இப்போ இந்த லென்த் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 2πr எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதிலேருந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டோட ரிலேஷன் எப்படி எழுதலாம்? b வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் I டிவைடட் பை 2πr அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? ரெப்ரசன்ட் பண்ணலாம். இது வந்து எங்கே அப்படின்னா இந்த திண்ம உருளைக்கு அவுட் சைடு. அதனால் இதை வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவுட் சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபைன் பண்ணுறதுக்கான ரிலேஷன் என்னது? மியூ நாட் I டிவைடட் பை 2πr. இது வந்து எந்த உருளைக்கு? திண்ம உருளைக்கு.
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உள்ளீடற்ற உருளை எடுக்கிறேன். உள்ளீடற்ற உருளை. இந்த உள்ளீடற்ற உருளை பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இதில் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா மெல்லியது எடுத்துக்கிறேன். மெல்லிய உள்ளீடற்ற உலோக உருளை எடுத்துட்டேன் அப்படின்னா இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை ரேடியஸ் இருக்குன்னா 1 தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போது இதுலேயும் இந்த அச்சின் வழியாக நமக்கு ஃப்ளோ ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு அச்சில் வந்து நம்ம காந்தப்புலம் ஃபைன் பண்ண முடியாது. இதுலேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சென்டரில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இதை கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இதுலேயும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆம்பியரின் சுற்றை வந்து எடுப்போம். அப்போ இந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபைன் பண்ணுறதுக்கான ரிலேஷனும் என்ன அப்படின்னா B outside equal to mu naught I divided by 2πr. ஓகேங்களா? இப்போது அதே மாதிரி இப்போ நம்ம மெல்லிய உள்ளீடற்ற உலோக உருளை இருக்கா, இதே மாதிரி எதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா தடிமனான உள்ளீடற்ற உலோக உருளை என்ன பண்ணிக்கிறோம் எடுத்து. தடிமனான உள்ளீடற்ற உலோக உருளையில் பார்த்திங்க அப்படின்னா இது இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு மொத்தம் எத்தனை ரேடியஸ் இருக்கும், இது வழியாக இது அச்சு, இது வழியாக நமக்கு இப்போ என்ன ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது, கரண்ட்டோட டைரக்ஷன் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதிலேருந்து இது வரை இருக்கிறது என்னது ரேடியஸ் R1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த அவுட் சைடு இருக்கிறத வந்து ரேடியஸ் 2 நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா தடிமனான உள்ளீடற்ற உலோக உருளையிலையும் கரண்ட் ஃப்ளோ ஆகிறனால இந்த அச்சுக்கு செங்குத்தாக மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போது இதை சுற்றிலும் இருக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ணுறோம், ஆம்பியரின் சுற்று எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபைன் பண்ணினாலும் சேம் என்ன ரிலேஷன் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் சைடு ஈக்குவல் டு mu naught I divided by 2πr. அப்போ இதில் அச்சில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும், ஆக்சிஸில் எடுத்துட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்மளால் ஃபைன் பண்ண முடியாது. அதனால் அச்சில் வந்து என்ன அப்படின்னா 0. ஓகே, இதில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா உருளை வடிவ கடத்தியினால் உருவாக்கக்கூடிய காந்தப்புலம் வந்து நம்ம வந்து திண்ம உருளையாக இருந்தாலும் சரி, உள்ளீடற்ற உருளை வந்து மெல்லியதாக இருந்தாலும் சரி, இல்லை தடிமனானதாக இருந்தாலும் சரி, அதோட அச்சில் வந்து காந்தப்புலத்தோட மதிப்பு என்னவாகும் 0 ஆகும். அதே மாதிரி அவுட் சைடு வந்து வெளிப்பக்கத்தில் வந்து என்னவாகும், ஃபார்முலா நமக்கு எல்லாத்துக்குமே சேம் mu naught I divided by 2πr. அதாவது அந்த அச்சிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் எடுக்கிறோம், r டிஸ்டன்ஸில் வந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ரிலேஷன் தான் என்னது mu naught I divided by 2πr. ஓகேவா? ஓகே, இப்போது இது மூணுத்துலேயுமே நமக்கு தெரியுது மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் சைடோட வேல்யூ என்னது mu naught I divided by 2πr. இப்போ நம்ம எங்கே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சர்ஃபேஸில் நம்ம ஃபைன் பண்ணுறோம். சர்ஃபேஸ் அப்படின்னாலே மையத்திலேருந்து இந்த அச்சின் மையத்திலேருந்து இருக்கக்கூடிய தொலைவை வந்து நம்ம என்னென்னு எடுத்துப்போம், ரேடியஸ் அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ நமக்கு கண்டிஷன் என்னவாயிடும், கண்டிஷன் வந்து டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் அப்படின்னு நமக்கு என்ன ஆகிடும் வந்துடும். அப்போது எல்லாத்துக்குமே நம்ம காமனாக மேக்னெட்டிக் ஃபீல்ட் எதில் அப்படின்னா பரப்பில் எடுத்துட்டோம் அப்படின்னா சேம் ஃபார்முலா தான் mu naught I divided by 2π. இந்த ஸ்மால் ஆர் பதிலாக இதை ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம், கேபிட்டல் ஆரை ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். அப்போது ஸ்மால் ஆர் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா தொலைவை என்ன பண்ணும் ரெப்ரசன்ட் பண்ணும். தென் கேபிட்டல் ஆர் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா ஆரத்தை என்ன பண்ணும் அப்படின்னா ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே ஒரு தடவை என்ன பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க. இப்போ சப்போஸ் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த கடத்தியின் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஆம்பியர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கடத்தியோட ஆரம் வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ரேடியஸும் வந்து 1 மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போனா நமக்கு இதனால் உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் ஆர் அவுட் சைட் எடுத்தாலும் நமக்கு எப்படி தான் இருக்கும், அவுட் சைடு எடுத்தோம் அப்படின்னா சர்ஃபேஸில் எடுத்தோம் அப்படின்னா ரிலேஷன் வந்து mu naught I divided by 2πr. ஓகே, இப்போது இந்த சிலிண்டரோட அச்சின் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் எவ்வளோ 1 ஆம்பியர். அதே மாதிரி ரேடியஸ் வந்து 1 மீட்டர் எடுத்துட்டோம். அப்போ சர்ஃபேஸில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு ரிலேஷன் என்னது mu naught ஈக்குவல் டு mu naughtோட வேல்யூ வந்து என்னது 4π × 10⁻⁻7. இப்போ இதே நம்ம எப்படி எழுதுவோம் 2π × 10⁻⁻7 எழுதலாம். ஆர்எல்ஸ் mu naught divided by 2π ஈக்குவல் டு 2 × 10⁻⁻7 எழுதுவோமா? அப்போ இந்த ரிலேஷன்லையும் mu naught divided by 2π பதிலாக 2 × 10⁻⁻7 கரண்ட் டு I
கரண்ட்டு 1 ஆம்பியர், ரேடியஸும் என்னது 1. அப்போது சர்ஃபேஸில் உருவான மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்னவாக இருக்கும்? சர்ஃபேஸில் உருவாகின மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது? 2 × 10⁻⁻7 டெஸ்லா. ஓகேவா? இஃப் சப்போஸ் இப்போ நம்ம கரண்ட் வந்து 1 ஆம்பியர் எடுத்துட்டோம். ஓகேங்களா? ரேடியஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 2 மீட்டர், டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில், அந்த அச்சிலேருந்து எவ்வளோ தொலைவில் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அவுட் சைடு 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் சைடு ஈக்குவல் டு μ0I டிவைடட் பை ஃபார்முலா என்னது? 2π ஸ்மால் r. அப்போ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா μ0 டிவைடட் பை 2πக்கு பதிலாக 2 × 10⁻⁻7. கரண்ட்டோட வேல்யூ 1 ஆம்பியர். டிஸ்டன்ஸ் ரேடியஸ் வந்து நமக்கு எவ்வளோ தெரியும்? 2 மீட்டர். அப்போ இது கேன்சல் ஆச்சு அப்படின்னா இப்போ நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் சைடுக்கான வேல்யூ எவ்வளோ கிடைச்சிது? 10⁻⁻7 டெஸ்லா. ஓகேவா? இந்த வேரியேஷன்ஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. திண்ம உருளையாக இருந்தாலும் சரி, உள்ளீடற்ற உருளையாக இருந்தாலும் சரி, அதே தடிமனானதாக இருந்தாலும் சரி, அச்சில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 0, அவுட் சைடு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா மூணுத்துக்குமே சேம் தான். என்னது? μ0I டிவைடட் பை 2πr. இதே நம்ம வந்து பரப்பில் கண்டுபிடிக்கும் போது சேம் ஃபார்முலா தான் மூணுத்துக்குமே. என்னது? μ0I டிவைடட் பை 2πr. இந்த ரிலேஷன்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.